டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் கீழ்வேலூரில் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இன்று டெல்டா மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அங்கம் வகிக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் இன்று பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு சென்ற பயணிகள் ரயிலை தடுத்து நிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கர்நாடகா அணையில் 250 டிஎம்சி தண்ணீர் திறந்தும் தமிழகத்திற்கு 1 டிஎம்சி தண்ணீர் கூட திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் இதற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசு தண்ணீர் திறந்து விடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசு அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களை கூட்டி பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஆண்கள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ரயில் மறியல் போராட்டத்தை முன்னிட்டு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் ரயில்வே காவல்துறையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கீழ்வேலூர் ரயில்வே கேட்டின் முன்பு ரயில் நின்றதால் கீழ்வேலூர் கச்சனம் சாலை அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.